அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதாவை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஜெயலலிதாவுக்கு பிறந்த பிள்ளைகள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் இங்க வந்திருக்காங்க. இவங்கள பத்தி நீங்க வந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க இப்ப பார்க்க போறது யாருன்னா, கேரளாவை சேர்ந்த சுஜிதா. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிறந்த மகள் நான் தான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இவங்க கண் முன்னாடியே சசிகலா ஜெயலலிதாவை கீழே தள்ளி மிதிச்சதாகவும் சொல்றாங்க. இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்களேன். ஒண்ணுதான். എൻ്റെ പേര് സുനിത. ഞാൻ തൃശ്ശൂരിൽ നിന്ന്, കേരളത്തിൽ നിന്ന് കളിച്ചു വന്ന് പേടിച്ചിട്ടാണ്. എൻ്റെ അമ്മ ചീഫ് മിനിസ്റ്റർ ആയിരിക്കാണ് കൊല്ലപ്പെട്ടത്. ഞാൻ അന്ന് അമ്മ വലിയ മാതിരി 2016 സെപ്റ്റംബർ 22 വോയിസ് കാർഡിൽ വന്നിട്ട് അപ്പോൾ நீங்க இப்ப பார்க்க போறது ஜெயலட்சுமி அப்படிங்கிற பிரேமா. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல யாரும் பார்க்க முடியாத லெவல்ல ஜெயலலிதா இருந்தப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் பேக் சைடு வழியா போய் பார்த்ததாக இவங்க சொல்றாங்க. புது கட்சி ஒன்று ஆரம்பிச்சு ஜெயலலிதா வழியில் ஆட்சி அமைப்பேன் அப்படிங்கிறது வேற சொல்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயலட்சுமி. எங்க ஜெயலலிதா அம்மாவோட பொண்ணு. நான் எம்பி எலெக்ஷன்ல எல்லா மாவட்டத்திலேருந்து ஆள் தேர்ந்தெடுத்திருக்கோம். நான் எம்பிக்கு அனைத்து நான் போட்டியில கலந்துக்கிட்டு நான் நிப்பாட்டு போறேன். நீங்க இப்ப பார்க்க போறது அமிர்தா. இவங்க ஜெயலலிதாவுக்கும் சோபன்பாவுக்கும் பிறந்த ஒரே மகள் நான் தான் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டவங்க. அம்மா கூட அம்மாவுக்கு பிள்ளை இருக்கிறது உண்மை. அது உன்னை பார்த்தா பாட்டி மாதிரி எல்லாம் ரிசம்பிளன்ஸ் இருக்கு, அம்மா மாதிரி இருக்கு. ஷைலஜா கிட்ட வேற வளர்ந்துட்டு இருக்கேன். நீ தான் இருக்கலாம். எதுக்குன்னா ஷைலஜாக்கு இஷ்யூலெஸ், அதனால நீ தான் இருக்கலாம். ஆக்சுவலா அவங்க சொல்லி இருக்கிறது, எங்க வளர்த்தன அப்பா சொல்லி இருக்கிறது எல்லாம் வச்சுதான் நான் டிஎன்ஏ கேட்டு இருக்கேன். அது டிக்ளேர் ஆச்சுன்னு தான் நான் அம்மா பிள்ளையா இருந்தா எனக்கு தெரியும். தாத்தாவோட தங்கச்சி ஜெயலட்சுமி சொல்லி அவங்க பிரசவம் பார்த்தாங்களா அந்த டைம்ல. அடுத்தது நீங்க பார்க்க போறது சோபனா வேதவல்லி. இந்த போட்டோல இருக்கிறது அவங்க தான். இந்த போட்டோ 90களில் எடுக்கப்பட்டது. இவங்களை பத்தி 1990லேயே பிரபல நக்கீரன் ஆசிரியர் கோபால் இன்வெஸ்டிகேட் பண்ணி இவர் சோபன் பாபுவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிறந்தவர் அப்படின்னும் அவங்க அமெரிக்காவில் வசிக்கிறதாகவும் போட்டோ போட்டு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தார். நக்கீரன் ஆசிரியர் மீது எத்தனையோ வழக்குகள் போட்ட ஜெயலலிதா இந்த செய்திகளுக்கு மட்டும் எந்த விதமான மறுப்போ அல்லது வழக்கோ போடவில்லை. அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய ஆள் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர். இவர் ஈரோட்டை சேர்ந்தவர். இவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தன்னை ஜெயலலிதாவின் மகன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண சொல்லி மனு போட்டார். இவர் போலி ஆவணங்களை தயார் செய்து வழக்கு தொடர்ந்து இருப்பதாக. நீங்க அடுத்து பார்க்கக்கூடிய இந்த லேடி மதுரையை சேர்ந்த மீனாட்சி அப்படிங்கிற ஹேமலதா. இவங்களும் ஜெயலலிதாவுக்கும் சோமன்பாபுவுக்கும் பிறந்த மகள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க. அப்பாவும் வளர்த்தாங்க. அதுக்கு காரணம் அம்மா இறந்தப்ப கூட பக்கத்துல இருக்க முடியல. அதுக்கப்புறம் இது எப்படியோ வெளியாகி பக்கத்துல இருக்கவங்களை பூரா வச்சு அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு நடந்துச்சு. நீங்க அவங்க பொண்ணான்னு காமிக்க சொல்லி போலீஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அதிகாரிகள் எல்லாம் கூட்டிட்டு காமிக்கும் போது எனக்கு உயிர் போற மாதிரியே தான் சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதை தாண்டியும் நான் போய் அதுக்கப்புறம் 18ல மனு செஞ்சேன். நான் தான் வாரிசு, எங்க வீடு எதையுமே நீங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மனு செஞ்சேன். இவர் நடராஜன் இறந்தாங்க இல்லையா, இது மாதிரி நிறைய பேர் இது சம்பந்தப்பட்டவங்க தெரியறவங்களை அப்புறம் கொண்டுறாங்க. அப்ப யார் உயிருக்கு அஞ்சுறவங்க வருவாங்க. நான் தான் போது நான் பயப்படணும் தேவையில்லை. ஏற்கனவே இவரை எடுத்திருக்காங்க, திருப்பி எடுத்தாலும் நான் அதையும் அவர்கிட்ட தான் சொன்னேன். 6 மாச குழந்தை, இவங்க குழந்தை 6 மாசத்துல இறந்துருக்கு. அந்த குழந்தை ஒரு வாரிசுன்றப்போ பொண்ணுட்டா அம்மா இறந்துட்டாங்க. நான் மீனாட்சி சோமன் பாபு ஜெயலலிதா மக பேசுகிறேன். முதலமைச்சர் ஜெயலலிதா மக. அதாவது நான் கடந்து வந்த பாதைகள் நீங்கள் கேட்குறீங்க. கடந்து வந்த பாதைகள் அப்படின்னா என்னை குழந்தையிலே மறைச்சு என்னுடைய அம்மாவும் அப்பாவும் வளர்த்தாங்க. அதுக்கு காரணம் எனக்கு தெரியாது. குறிப்பிட்ட காலம் வர்றப்போ எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறதா இருந்தது. அப்போ 2016 எனக்கு உள்ளாட்சி இது சீட் அம்மா கொடுத்து அதன் மூலமாக தெரியப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அம்மா அப்போ தான் அது வாக்குவாதத்தில் இறந்து போயிட்டாங்க. அப்பா என்னைய 9 வயசுலேயே கூட்டிகிட்டு போகிறதுக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கு பழனி
மலை இருக்கு இல்லையா, அங்கே வந்து தங்கரத சேவை வந்து பரம்பரையாக அதாவது இருக்கிறத வந்து எனக்கு அப்பா வந்து அவருக்கு அடுத்து எனக்கு மகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பெயர் வச்சு கூப்பிட்றீங்கன்னு கேட்டாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடியது பிரியா மகாலட்சுமி. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிறந்த மகள் நான் தான் அப்படின்னு 2012 வருஷம் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார். இவர் மீது மோசடி வழக்குகளை போட்டு கைது செய்யப்பட்டார். தான் கைதானதற்கு சசிகலா தான் காரணம் என்று கூறினார். இவர் பத்திரிகைகளுக்கு கொடுத்த பேட்டியை வெளியிட்டதற்கு பத்திரிகை மீதும் வழக்கு போடப்பட்டது. ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.